கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி மூலமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் நமக்கு ஜீவனுள்ள மன்னாவை ஆண்டவர் தருகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதிலே 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் என்கிற வசனத்தை இன்றைக்கு நமக்கு தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ஒரு சகோதரி வேதனையோடு பலவிதமான துன்பத்தோடு 12 வருடமாய் கஷ்டப்பட்டு ஆண்டோடைய பாதப்படியை தேடி வந்தாள். வந்த அவளை பார்த்து, என் மகளே என்று உரிமையோடு சொல்லி, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதே வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். நம்முடைய வீட்டிலே இன்றைக்கு சுகம் இல்லாதபடி அநேக வேதனையோடு இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிறோம். வியாதியின் மூலமாக வேதனையினால் கஷ்டப்படுகிறோம். ஆமாம், பண பிரச்சனையினால் வேதனையோடு கஷ்டப்படுகிறோம். பலவிதமான பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்தது நமக்கு வேதனை தருகிறது. இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆமை சோதரம், நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு நாம் முழுமையாய் நம்பி முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் நீக்கி சுகமாய் சந்தோஷமாய் செழிப்பாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை தரப்போகிறார், ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், புதிய நன்மைகளை தரப்போகிறார். வேதனை நம்மை விட்டு விலகி முழுமையாய் விலகப் போகிறது என்பதை முழுமையாய் நம்புங்கள். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென். இந்த நாளிலும் ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு உங்களுக்கு என்ன வேதனை இருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அவைகளை நீக்க போகிறார், விடுதலை தரப்போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் உம்மை விசுவாசித்து நம்பி உம்முடைய பாதப்படியிலே வந்து கேட்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற அந்த சகோதரி, பெரும்பாடுள்ள சகோதரி, ஆமென், வேதனை நீங்கி சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உதவி செய்தீரே. அதே போல உடைய பிள்ளைகள் என்னென்ன வேதனைகள் இருந்தாலும், என்னென்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளே மறைத்து பிள்ளைகளை பாதுகாத்து வேதனை நீங்கி சுகமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், வருகிற நாட்கள் எல்லா நாட்களிலும் சுகமாயிருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.